இந்த நாளிலும் அப்போஸ்தலர்களின் சமர்ப்பணம் என்கிற தலைப்பின் கீழாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தை தியானிப்பதோடு சேர்த்து 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அல்லது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த 4 வசனங்களையும் நாம் தியானிக்கலாம். அன்றைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை அனுப்பி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. தேவனிடத்தில் சேருவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மனம் திரும்புதல் என்கிற செய்திக்கு அநேகர் செவி கொடுக்கவில்லை. அதை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் மூலமாகவும் மனம் திரும்புதலின் செய்தி பிரசங்கிக்கப்பட்டது. அதிலும் அநேகர் அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஜெபவேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய ஆலயத்திலே திரும்பவும் மனம் திரும்புதலின் செய்தி பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்து நிராகரித்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? நிராகரிச்சிருக்கிறாங்க. இப்படி நிராகரித்தவர்களுக்கு மத்தியிலே தான் திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை மனம் திரும்புவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்குது? பிரசங்கிக்கப்பட்டது. ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிப்பென்ட், மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படி வாய்ப்புகளை தருகிறார். தயவு செய்து தவற விட்டு விடாதீர்கள். ஒருவேளை யோவான் ஸ்நானகன் மூலமா நிராகரித்தவர்கள், இயேசுவின் மூலமா பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தைகளை நிராகரித்தவர்கள் இந்த அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தையும் நிராகரித்தால் என்ன ஆகும்? அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் தருகிற வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவது, கிறிஸ்தவ விசுவாசம் என்பது பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் வேறு வகையான எந்த காரியங்களும் கிறிஸ்தவத்துக்குள் இல்லை. முதலாவது என்னதுதான்? பாவத்திலிருந்து மனம் திரும்புவது. அதுதான் படிக்கட்டே. அப்போ பாவத்திலிருந்து மனம் திரும்பாமல் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை சொல்லுகிறார் என்றெல்லாம் இன்றைக்கு சில தீர்க்கதரிசிகள் என்கிற பெயரில் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். அது வேதத்தின்படியானது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இழந்து போன பாவி மனிதனை உணர்த்துவிக்கிறார். அவனுக்குள்ளே மனம் திரும்புதலுக்கு தேவையான காரியங்களுக்காக அவனோடு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவனிடத்தில் என்ன செய்றாரு? பேசுகிறார். அதுதான் முதல் ஸ்டெப். அது இல்லாமல் தீர்க்க தரிசனம் உரைக்கிற காரியங்கள் வேதத்திற்கு முரண்பட்டது. மூன்றாவது, மனம் திரும்பின ஒரு மனிதன் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதற்கு இந்த 3ஆம் அதிகாரத்திலே பிறவி சப்பானியாய் இருக்கிற ஒரு மனிதன் 5000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறி இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாமும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அடுத்ததாக, எப்பொழுதெல்லாம் தேவன் செயல்படுகிறாரோ, தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறாரோ, அப்பொழுதெல்லாம் சத்துரு தன்னுடைய எதிர்ப்பையும் காண்பிப்பதற்கு தவறுவதில்லை. அப்போ தேவன் ஒரு பக்கத்தில் செயல்படும் போது இன்னொரு பக்கத்தில் சத்துருவும் தன்னுடைய எதிர்ப்புகளை தேவ ஜனங்களுக்கு மத்தியிலே அவன் நடப்பித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படியானால் இன்றைக்கும் நம் மத்தியிலே தேவன் அசைவாடுவார் என்றால், அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் என்றால், சத்துரு தன்னுடைய எதிர்ப்பை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருப்பான். ஐந்தாவதாக, கடைசியாக,
அங்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது போல இன்றைய காலகட்ட திருச்சபைகளுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்பதாக நமக்கு எந்த வாக்குறுதியும் நேரடியாக கொடுக்கப்படவில்லை. மற்றபடி இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. சரி, அப்போ இதை நம்ம இந்த 3ஆம் அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட பாடத்தின் அடிப்படையில் ஒரு சுருக்கம். இப்போ அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில், யாரு அவர்கள்னா யாரு? 3 பேர், பேதுரு, யோவான், குணமான அந்த மனிதன், ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பேசின செய்தியை தான் நம்ம முந்தின வேத பகுதியில் பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரத்தில். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவன், சதுசேயர் அவர்களிடத்தில் வந்து, நல்ல கவனிங்க, 3 விதமான பிரிவு. யாரெல்லாம்? ஆசாரியர்கள், தேவாலயத்து சேனை தலைவன், சதுசேயர். இப்போ இவங்க யாரு, இவங்க ஏன் எதுக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்த்துட்டு தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறது போல பயணிப்போம். கவனிங்க, மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்த பிரமாணங்களில் ஒரே ஒரு கோத்திரத்தார் மட்டும் கர்த்தருக்கென்று ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். மற்றவர்கள் எல்லாரும் கர்த்தரை பின்பற்றுகிற கூட்டத்தார். அதுல வேற எந்த பிரிவுகளும் இல்லை. ஆனால் காலங்கள் செல்ல 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 அதில் பலவிதமான நூதனமான காரியங்கள் வந்து கொண்டே தான் இருந்தது. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டின காலத்திலேயும், செருபாபேல் மூலமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டின காலத்திலேயும் அந்த தேவனுடைய ஆலயத்தை சார்ந்த நிறைய பிரிவுகள் வர ஆரம்பித்தது. இந்த பரிசேயர்களுக்கான சதுசேயருக்கான ரூட் எங்க இருக்குது அப்படின்னு நீங்க தேடினா, ஒருவேளை வெளியே தெரியக்கூடிய விதத்திலே அவர்கள் வந்தது கிறிஸ்துவுக்கு முன் 167வது வருடம். ஆனால் அவர்கள் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, சாலமோன் தேவனுடைய ஆலயம் கட்டின அந்த காலத்தில் இருந்தே பரிசேயர்கள் என்கிற பெயரிலேயும் சதுசேயர்கள் என்கிற பெயரிலேயும் இந்த கூட்டத்தார் இந்த தேவனுடைய ஆலயத்தை மையமாக வைத்தே தேவனுடைய காரியங்களுக்கு முரண்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கும் அல்லது அப்போஸ்தலர்கள் மூலமாய் பிரசங்கிக்கப்பட்ட இயேசுவின் சுவிசேஷத்திற்கும் ஏன் இவர்கள் எதிர்த்து நின்றார்கள் என்றால், இவர்களுடைய கொள்கை வித்தியாசமானது. இவருடைய கொள்கை வித்தியாசமானது. முதல்ல பரிசேயர்களை குறித்து பார்க்கலாம். ஒரு 4 பாயிண்ட் சொல்றேன். அதாவது நிறைய இருக்குது. கொஞ்சம் நம்ம பரிசேயர்கள்லாம் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சதுசேயர்களை படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் தேவனே அரசாட்சி செய்கிறார். ஆனால் தனிப்பட்ட மனிதர்கள் எடுக்கிற முடிவுகளின் அடிப்படையில் வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். முதல்ல தேவனே என்ன செய்கிறாரு? அரசாட்சி செய்கிறார். அதுல தனிப்பட்ட விதத்தில் எடுக்கிற முடிவுகள் நிமித்தமாக அவரவர்களுக்கு என்ன இருக்குது? தோல்வியோ வெற்றியோ வரலாம். 2, மரித்தவர்களின் உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசித்தார்கள். மரித்தவர்களின் உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். 3, உயிர்த்தெழுதலின் போது அவர்கள் செய்த நன்மைக்கு தகுந்த பலன்களையோ தண்டனையோ அடைவார்கள் என்கிற விசுவாசம் பரிசேயர்களுக்கு இருந்தது. அதோடு மேசியா இந்த உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்கிற விசுவாசமும் அவர்களுக்குள்ளே ஆழமாக இருந்தது. கடைசியா இந்த உலகத்தில் பிசாசு, தேவதூதர்கள் இதை குறித்த நம்பிக்கை பரிசேயர்களுக்கு இருந்தது. அப்ப பரிசேயர்கள்னு சொல்லும் போது அவங்க என்னெல்லாம் அவங்களுடைய கொள்கை என்ன? தேவனே எல்லாவற்றையும் அரசாட்சி செய்கிறார். அதுல தனிப்பட்ட மனிதர்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு ஏற்றார் போல வெற்றியோ தோல்வியோ வரக்கூடும். 2வது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது.
உயிர்த்தெழுதலை தொடர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு ஏற்றார் போல அல்லது தீமைக்கு ஏற்றார் போல பலன்கள் உண்டு. அடுத்தது இயேசு கிறிஸ்து மூலமாக, அதாவது மேசியாவின் மூலமாக ஒரு ராஜ்யம் பூமியில் என்ன செய்யப்படும்? ஸ்தாபிக்கப்படும். அடுத்தது கடைசியா இந்த உலகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? பிசாசுகள் இருக்குது, அடுத்தது தேவதூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பினாங்க. அடுத்த கூட்டத்தை ரொம்ப ஆபத்தானவங்க சதுசேயர்கள். பரிசேயர்கள் எதெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் இவங்க இல்லம்பாங்க. பரிசேயர்கள் என்னவெல்லாம் விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தார்களோ அதெல்லாம் இவங்க என்ன செய்வாங்க? நோ சொல்லிடுவாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் 5 புஸ்தகங்கள் மட்டும்தான் இவர்களுடைய வேதம். இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். எது மட்டும்தான்? முதல் 5 புஸ்தகம் மட்டும்தான். வேற நெபீம் கத்துவீம் எதுவுமே அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அப்போ இவங்களுடைய போதனைகள் எல்லாம் எதை மையப்படுத்தி இருக்கின்றன? மோசே கொடுத்த அந்த 5 ஆகமங்களின் அடிப்படையிலே தான் இருக்கும். இவர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. இவர்கள் பிசாசையும் தேவதூதர்களையும் விசுவாசிக்கவில்லை. இவர்கள் தேவனால் தேவனுடைய இறையாண்மையின்படி முன்குறிக்கப்படுதலை விசுவாசிக்கவில்லை. இவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இருந்த தேவனுடைய ஆலயத்தில் வழங்குகிற பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, நல்ல பவர்ஃபுல்லான பொசிஷனை பிடிச்சிக்கிறதுக்காக ஆசாரியர்களாக, பிரதான ஆசாரியர்களாக ரோம அதிகாரிகளாலே அல்லது அன்றைக்கு இருக்கிற புறவின ராஜாக்களாலே இவர்கள் அமர்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்குள்ளதான் இவங்க இருப்பாங்க. நல்ல பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருப்பாங்க. பிரதான ஆசாரியனா இருப்பான், அடுத்தது சேனை தலைவனாக இருப்பான், ஆசாரியனாகவும் இருப்பான். ஆனா இவனுக்குள்ள என்ன நம்பிக்கை கிடையாது? உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை கிடையாது. பிசாசு தேவதூர்களை குறித்த நம்பிக்கை கிடையாது. பழைய ஏற்பாட்டில் முதல்ல 5 புஸ்தகத்தை மட்டும்தான் நம்பினாங்க. பிறகு எழுதப்பட்ட இந்த புஸ்தகங்களை இவங்க என்ன செய்யல? நம்பல. அப்போ இவர்களுக்குள்ள அடிப்படையாகவே என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, இப்போ பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா புஸ்தகத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா சதுசேயர்களை பொறுத்த வரைக்கும், அப்ப இந்த 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்டை போடுறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அவங்களுடைய கொள்கையே என்னவா இருக்குது? ஆமா, சண்டை போட்டு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இன்றைக்கும் திருச்சபைக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப நிறைய பேருக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறதானே தெரியல கிறிஸ்தவத்துக்குள்ள. ஏன்னா அப்படி இருக்கிறதாக அவர்கள் விசுவாசித்தால் அது அவருடைய போதனையில வெளிப்பட்டிருக்கும், அது அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டிருக்கும். எப்படி சதுசேயர்கள் அன்றைக்கு பதவிகளை பிடித்துக் கொண்டவர்களாக தேவாலயத்தை சுற்றிலும் காணப்பட்டார்கள். ஆனால் தேவனுடைய இறையாண்மையை குறித்தோ அல்லது தேவனுடைய காரியங்களை குறித்தோ அறிவற்றவர்களாக இருந்தார்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை. நித்தியத்திலே அவர்கள் பெறப்போகிற பலன்களை குறித்த எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லை. அதனால் அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் நல்ல சந்தோஷமா வாழணும். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருந்தால் தான் உனக்கு நித்திய நம்பிக்கை இருக்குது. அதாவது நீ செஞ்ச நன்மைக்கோ தீமைக்கோ ஏற்றார் போல உனக்கு என்ன உண்டு? பலன்கள் உண்டு. அப்போ ஒரு பயம் வரும், ஐயோ ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கணுமே. இப்போ இவர்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்தா போதும், செத்தா போதும். அப்போ வாழ்கிற வரைக்கும் நல்ல பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கணும், நல்ல பணம் புழங்கணும், மற்றபடி வேற எந்த காரியத்திலையும் இவருடைய கவனங்கள் இல்லை. நல்லா புரிந்துக்கோங்க. அப்போ இதை எதுக்கு நான் இவ்வளவு விவரித்து சொல்றேன்னா, இதே போன்ற மனப்பாங்கு இன்றைக்கு தேவனுடைய சபைக்குள்ளேயும் இருக்கிறது. ஒருவேளை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சதுசேயர் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இல்லாததினால் இந்த உலகத்தினுடைய காரியங்களை மாத்திரமே தன்னுடைய மனதிலே கொண்டு போதித்து பெற்றுக்கொண்டு அதன் அடிப்படையிலேயே சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. இன்னும் சொல்ல போனா இந்த பரிசேயர்களுக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மையா இருக்கணும்னு நினைப்பாங்களாம். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மையா இருக்கும்னு நினைப்பாங்களாம்.
ஆனா இவங்க அந்த நாட்களிலேயே கோல்டு ஸ்பூன் தான். நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிற கேட்டகரி. சரி, இப்போ அந்த 2 பேர் இருக்கிறாங்க. அடுத்தது 3வதா யார் இருக்கிறாங்க? சேனை தலைவன். சேனை தலைவனை குறித்து ஜோசிபஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, பிரதான ஆசாரியனோடு ரோம சிறையில் அடைக்கப்பட வேண்டியவன் இந்த சேனை தலைவன். ஜோசிபஸ்ங்கிற வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாரு, பிரதான ஆசாரியனை ரோம சிறையில் அடைச்சா அவங்க கூட யானையும் கொண்டு போகணும், சேனை தலைவனும் கொண்டு போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணி தான், பேரு தான் வேற. தேவனுடைய ஆலயத்தை, அதான் நான் சொல்லும்போது நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல, தேவனுடைய ஆலயம் எப்பொழுதெல்லாம் அலைவா இருக்குதோ அப்பொழுதெல்லாம் இவங்க இருப்பாங்க. இவருடைய முடிவு எப்போன்னா 73ஆம் வருஷத்தோட இவங்க காணாம போயிட்டாங்க. 70ஆம் வருஷத்துல எருசலேம் தேவாலயம் என்ன செய்யப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது. அப்போ எப்போ ஆலயம் இருக்குதோ அதை பற்றி கொண்டு இவன் இருப்பான். ஆலயம் இல்லைன்னா காணாம போயிடுவான். நான் சொல்லும்போது உங்களுக்கு சிலருடைய முகங்கள் ஞாபகம் வந்திருக்கணும். வந்திருந்தா நீங்க முழிச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம், வரலன்னா நீங்க ஆவிக்குரிய நித்திரையில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கொள்ளையிடக்கூடிய, தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை கொள்ளையிடக்கூடிய கள்வர்கள் எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்தார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தினுடைய துவக்கத்திலேயும் தன்னுடைய முடிவு பகுதியிலேயும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையில் அந்த தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்தார் என்றால், அங்கே இப்படிப்பட்ட சேனை தலைவன், இப்படிப்பட்ட சதுசேயர் தங்களுடைய காரியங்களுக்காக தேவனுடைய ஆலயத்தை அபகரித்துக் கொண்டிருந்தார்கள். அது கள்வர் குகையாக இருந்தது, அது வியாபார வீடாக இருந்தது. அப்போ எழுதி கொடுக்கப்பட்ட வேதத்தின் பிரமாணங்களை குறித்து இவர்களுக்கு கவலை இல்லை. இவர்களுக்கு திரும்பவும் திரும்பவும் அனுப்பப்பட்ட ஸ்தானாதிபதிகள் என்ன சொன்னார்கள் என்பதை குறித்து கவலை இல்லை. தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை இவர்கள் விசுவாசியாததினால இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. நம்ம ஆட்கள், சில ஆட்கள் என்ன தெரியுமா பேசுவாங்க, எப்பவும் அந்த உபாகமம், யாத்ராகமத்திலிருந்து உபாகமம் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நினைக்கிறேன் சதுசேய கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அவங்களுக்கு தீர்க்க தரிசன புத்தகத்தில் இஸ்ரவேலுக்கு என்ன நேரிட்டது என்றோ, இஸ்ரவேலை ஆண்டவர் எப்படி எச்சரித்தார் என்றோ ஒரு நாளும் சபைக்கு சொல்லவே மாட்டார்கள். நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு எதுதான் தெரியும்? உபாகமம் 11ஆம் அதிகாரம் தான். சுத்தி சுத்தி அதுக்குள்ளே தான் வாக்குத்தத்தம் இருக்கும். நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. ஒரு கர்த்தருடைய சபைக்குள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வேத பகுதிகளிலிருந்தும் பேசப்படுகிறதா என்பதை தயவு செய்து கொஞ்சம் கவனிங்கள். இல்ல செலக்டிவா சில புஸ்தகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு போதிக்கிறாங்கன்னா அவங்களுடைய விசுவாசத்தை குறித்து கேள்வி கேளுங்கள். விசுவாசத்தை குறித்து என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது என்று விசுவாசிக்கிறோம். இந்த 66 புஸ்தகங்களும் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது. அப்போ இந்த எல்லா கர்த்தருடைய வசனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி பிணைந்து அது கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துது, தேவனை வெளிப்படுத்துது, தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துது. ஆனா இதெல்லாம் விசுவாசிக்காம ஒரு சில புஸ்தகங்களை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது கொஞ்சம் கேள்வி கேட்க வேண்டிய காரியம். குறிப்பாக பெந்தேகோஸ்தே சபைகளுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின் வரலாறை குறித்து அறிந்திராதவர்களைப் போல திரும்பவும் திரும்பவும் கானான் தேசத்திற்கு பயணம் பட்டு வருவதையும் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தைகளையுமே பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷத்துல எங்க வந்துட்டாங்க? கானானுக்கு வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் சரித்திரம் எங்க நடந்ததுதான் எழுதி இருக்குது. ஆமா. அப்போ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் சரித்திரத்தை விட்டுட்டு ஒருத்தர் 40 வருஷ சரித்திரத்தை மட்டும் திரும்ப திரும்ப பேசுறான்னா பிரச்சனை இருக்குதா இல்லையா?
ஹலோ, ஏன்னா 39 ராஜாக்கள், பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் என்று இத்தனை தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் அனுப்பி அவர்களை எச்சரித்தார். ஆனால் அந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொன்று போட்டார்கள். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான் செஞ்சாங்க. தேவ ஜனங்கள் என்கிற பேரில் இருந்தவர்கள் தான் செய்தார்கள். அங்கே சத்துருடைய வஞ்சகங்கள் எப்படி வந்ததெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கவனத்தில் கொள்ளாம மோசே மோசே மோசேன்னு சொல்லி மோசையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இவங்களுக்கு பிரச்சனை மோசே இல்லை, இவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது. இவனுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல ஜனங்களை என்ன செய்ய வைக்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஈரோட்டில் ஒரு ஊழியத்தின் 40வது ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழா நடக்கும்போது இந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களின் கொடிகளும் அங்கே பிடிக்கப்பட்டிருந்தது. அந்த 12 கோத்திரங்களில் இருந்தும் அந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களை பிரிச்சு விட்டுட்டாங்க. நீ இந்த கோத்திரம், நீ இந்த கோத்திரம், நீ இந்த கோத்திரம், நீ இந்த கோத்திரம் பிரிச்சு விட்டுட்டு அந்தந்த கோத்திரங்கள் எப்படி அவங்க பாளையத்திலிருந்து காணிக்கையை கொண்டு வரணுமோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும்னா என்ன செய்யணும், காணிக்கையை கொண்டு வரணும். இப்போ காணிக்கையை கொண்டு வந்து சர்ச்சில் வைக்க முடியாது இல்லையா, அதனால ஒரு மண்டபத்தை எடுத்துட்டாங்க. மண்டபத்தில் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்குது. 12 கோத்திரங்களும் கொண்டு வந்த எல்லா காணிக்கைகளும் பண்டக சாலையில் என்ன செஞ்சிருக்குது, நிரம்பி இருக்குது. இது 40வது வருடத்திலே நடந்தது. 41வது வருடத்தில் இயேசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 40வது வருடத்தில் இது நடந்துச்சு. 41வது வருடத்தில் என்ன சொல்லிட்டாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இந்த பூமியில பிறக்கல, அது சும்மா கதை அப்படின்னு சொல்லி அவங்க வேற ட்ராக் மாறி போயிட்டாங்க. அப்போ வெறுமனே முதல் 5 புஸ்தகங்களை மட்டும் வைத்து கொண்டிருக்கிறவர்களை தயவு செய்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க்கோட பாருங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப திரும்ப உபாகமத்துக்குள்ள இருந்து மட்டுமே வாக்குத்தத்தம் யாராவது அனுப்புனாங்கன்னா அதை குறித்து கொஞ்சம் கேள்வி கேளுங்க, கவனமா இருங்க. ஏன்னா பைபிளில் அதுக்கு பிறகு நிறைய புஸ்தகங்கள் இருக்குதா இல்லையா, இருக்குது. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சேனை தலைவன்னா யார், இவனுக்கு என்ன வேலை அப்படின்னா தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அசூசியான எதுவும் உள்ள வராம இருக்கிறத பாதுகாக்கிறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய வேலை என்னது? ஆமா. அப்போ பலி செலுத்தக்கூடிய மிருகங்கள் எதுவுமே அசூசியானது எங்க போகக்கூடாது. யாருடைய வேலை அதை பாதுகாக்கிறதுக்கு? இவன் அப்படியே இருந்தான். இவன் அப்படி இருந்திருந்தான்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போய் எங்க போய் சுத்தம் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஜோசிபஸ் சொன்னாரு, பிரதான ஆசாரியனையும் இவனையும் சேர்த்து ரோம சிறைச்சாலையில் என்ன செய்யணும். ஏன்னா இவனு 2 பேரும் கூட்டு களவாணிகள். இவன் சொல்லிடுவான், இந்த மாதிரி வரும், அலோவ் பண்ணிடு. யாரு? பிரதான ஆசாரியன். ஏன்னா பிரதான ஆசாரியன் ஆரோனின் முறைமையின் படி அமர்த்தப்படவில்லை. ரோம அரசாங்கம் யார் வந்து ரோம அரசாங்கத்துக்கு கொண்டு போய் பணத்தை லஞ்சமா கொடுக்குறானோ அவன் தான் பிரதான ஆசாரியன். பொலிட்டிக்கலா அவனுடைய அதிகாரத்தை படித்துக் கொள்கிறவர்களாக. நீங்க தெரியாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு நாட்டு நடப்பே தெரியாது போல் இருக்க. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த 4 பேர், இந்த 3 பேர் தான் யாரெல்லாம்? இப்போ 1ஆம் வசனத்துல அவர்கள் ஜனங்களோட பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரிகள் சொல்லல. ஆசாரிகள் என்னன்னா ஒரு 24 மணி நேரத்துக்கும் 24 பிரிவா பிரிக்கப்பட்டிருந்துச்சு. அது தாவீதுடைய நாட்களில் நடந்துச்சு. அவங்க தான் காலையில் பலி செலுத்துவது, மாலையில் பலி செலுத்துவது என்று சொல்லி அந்த ஆசாரியத்துவ பணிகளை செய்வாங்க. இப்போ அந்தி பலியினுடைய நேரம், மாலை பலியினுடைய நேரம், ஜெப வேளை, இவங்க பலி செலுத்தணும். இப்போ எல்லாரும் தான் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. யாரெல்லாம் வர்றாங்க? அந்தி பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன், அசூசி உள்ளே பிரவேசிக்காமல் பாதுகாக்க வேண்டிய தேவாலயத்து சேனை தலைவன், முதல் 5 புஸ்தகத்தை மட்டுமே விசுவாசிக்கக்கூடிய சதுசேயர்கள். இப்போ என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வந்து இப்போ பேதுருவும் யோவானும் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம். இப்போ இவங்க சினம் கொண்டதுக்கு காரணம் என்ன? ஈஸி. என்ன? இவங்க என்னன்னு பேசுனாங்க?
முதல் 5 புஸ்தகத்திலிருந்து பேசினாங்க. நபீம் என்று சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து பேசினாங்க. கெத்துவீம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் புஸ்தகத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. இப்போ அந்த 3 தனக்கு என்று சொல்லக்கூடிய தோரா, நபீம், கெத்துவீம் என்று சொல்லக்கூடிய 3 பகுதியிலிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை பேதுருவும் யோவானும் இவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. எதுல இருந்தெல்லாம்? தோரா, நபீம், கெத்துவீம். அதை ஈஸியா சிம்பிளா சொல்றதுக்கு தனக். அப்ப இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் பிரசங்கம் பண்றாரோ அப்பொழுது எல்லாமே இந்த 3 பகுதியிலிருந்தும் பேசுவார். முதல் 5 புஸ்தகம் தோரா, அடுத்தது நெபீம் என்பது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், கெத்துவீம் என்பது யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி. இப்படி இந்த 3 வகையான பிரிவுகளுக்குள்ள இருந்தும் இயேசுவும் பிரசங்கம் பண்ணாரு, அப்போஸ்தலர்களும் அதான் என்ன செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. இப்ப பிரசங்கத்தை கேட்கிற இடத்துக்கு யார் வந்திருக்கிறா? சதுசேயர் வந்திருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய கொள்கையின்படி எதெல்லாம் வேதம் கிடையாது, அவ்வளவுதான். நெபீமும் கெத்துவீமும் என்ன கிடையாது. அப்போ அவங்க கோபம் வர்றதுக்கு காரணம் இருக்குதா? அடுத்தது அவங்க என்ன பேசுனாங்களாம், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை. ஆமா, அவங்களுடைய விசுவாசம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்தா போதும். உயிர்த்தெழுதல்னு பேசுனா நம்ம செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் தகுறாற்போலாக பலன் உண்டுன்னு சொல்லணும். இவன் செய்யறதுக்கு நிச்சயமா பலன் எப்படி தான் கிடைக்கும், நல்லதான் கிடைக்கும். அதனால இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. நல்ல கவனிங்க. அப்போ ஒரு தேவனுடைய சபையை ஒரு தரப்பு உபத்திரவப்படுத்துகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? சும்மா அப்போஸ்தலர்கள் வந்தாங்க, கூட்டத்தை கூட்டினாங்க, அதனால ஜனங்கள் கோபப்பட்டாங்க அப்படியா? இல்ல அதுக்கு பின்னால கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இருக்கிறதா? இன்றைக்கு தேவனுடைய சபையை இந்த உலகத்தார் உபத்திரவப்படுத்துவதற்கான காரணம் என்ன? நம்மை குறித்து அவர்கள் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறார்கள்? யோசிக்கணுமா வேண்டாமா? யோசிக்கணுமா வேண்டாமா? அப்போ இங்க தெளிவாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இவனுக்கு சப்பானி குணமானதும் பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. இவனுடைய கொள்கை இது அவன் ஒரு 100-150 வருஷமா பிடிச்சிட்டு நின்று இருக்கிறான். இவன் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி எல்லாரும் போயிட்டாங்கன்னா இவனுடைய உபதேசம் ஒன்றும் இல்லாம போயிடும். ஐயா, இந்தியா தேசத்திலே கிறிஸ்தவம் திரும்பவும் திரும்பவும் தாக்கப்படுவதற்கான காரணம் என்ன? வேதம் சொல்கிறது இந்த முழு மனுக்குலத்தையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் என்று. ஆனால் இந்திய வேதாகமங்கள், இந்தியத்தினுடைய வேதங்கள் என்ன சொல்கிறது? இல்லை, 4 பிரிவாக படைத்தான் என்று. அப்ப பிரச்சனை வருமா வராதா? அவ்வளவுதான். அப்ப பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப நம்மளும் 4 விதமா இருக்குது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஏன் மெயின்லைன் சபைகளுக்கு பிரச்சனை இல்லை? அவங்க இதுல எல்லாம் போய் தலையிடுறதில்லை, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. யார் ஒரே இரத்தத்தினாலே ஜனங்களை தேவன் படைத்தார் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இந்த தேசத்தில் எதிர்ப்பு வரதான் செய்யும். காரணம், இது கொள்கை முரண்பாடு. என்ன முரண்பாடு? கொள்கை முரண்பாடு. இல்லப்பா நீ தான் மேலே நாங்கெல்லாம் கீழே தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டேன்னா அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நமக்கு வந்த மிஷினரிகள் எல்லாம் என்ன தெரியுமா, இந்த சதுசேயர்கள் மாதிரி இருந்திருந்தாங்கன்னா, அல்லது இன்றைக்கு இருக்கிற சதுசேயர்கள் மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இந்த கிறிஸ்தவத்துக்கு பிரச்சனையே வந்திருக்கிறாரு. இந்த கால்டுவெல்லாம் இருக்காரே, பிழைக்க தெரியாத மனுஷன், இவர் வந்த ஒண்ணு ஆப்பு எங்க அடிச்சாருன்னா 4 1 அவனுக்கு பிடிச்சிருச்சு. அவன் கால்டுவெல்ல பார்த்தானா தெரியல, கால்டுவெல் என்ன சொன்னாருன்னு தெரியல, ஒரே ஒரு பாயிண்ட்ல அவன் பிடிச்சிட்டான், இவன் நமக்கு எதிரி. வருஷங்கள் ஆனாலும் விட மாட்டேங்கிறான், கால்டுவெல்லை பின்பற்றுகிறான் தானே. இவனுக்கு இப்ப யாரை கூட விட்டாச்சு, இயேசுவை கூட விட்டுட்டான். நீங்க பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல கவனிங்க. அப்போ கொள்கை ரீதியான முரண்பாடுகளின் அடிப்படையிலே தான் இன்றைய கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன வருது, உபத்திரம் வருது. இப்போ கொள்கை ரீதியா நமக்கு உபத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இல்லை? நீங்களும் நாங்களும் ஒண்ணுதான் ஐயா, நம்மளாம் மாமா மச்சான் தானே அப்படின்னு சொல்லி கை குலுக்கி ஒரு 2 பொறி மூட்டை கொடுத்து
இப்படி ஏதாவது பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வராது? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை தான் சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனை வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? 2 பொரி மூட்டை கொடுக்கணும். அப்போ கொள்கையில் சமரசம் பண்ணிட்டோம்னா, கொள்கையில் சமரசம் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வராது? ஆமாம், நிறைய ஊழியக்காரங்க அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள்லாம் கொடுப்போங்க. என்ன கொடுப்போம்? பொரி மூட்டை கொடுப்போங்க. எதுக்கு சண்டை போட்டுட்டு? அதான் சொன்னேன், கால்டுவலுக்கு பொழைக்க தெரிலன்னு. பாவம், கால்டுவல் பைபிள் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பேதுரு யோவான் என்ன பண்ணலை? அவனுங்களும் பொறி மூட்டை கொடுக்கல. அவன் வெறுங்கையா போனான், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. இதெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா சதுசேயர்கள் கொஞ்சம் பரவாயில்ல. இவன் எங்க இருந்தும் அபகரிச்சு என்ன பண்றான்? சிரிக்கிறீங்க, இதுதான் நடந்தது. சப்பானி அவனால உழைக்க முடியல, பிச்சை எடுத்தான். இவனுக்கு உழைக்க முடியும், ஆனாலும் பிச்சை எடுப்பான். ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இந்த பேதுருவும் யோவானும் போய் வெள்ளியும் இல்லை பொண்ணும் என்னிடத்தில் இல்லைன்னா முதல்ல இவன் சொல்லியிருக்கணும், அங்கே போய் அப்பா வெள்ளியும் இருக்கிறது பொண்ணும் இருக்கிறது எக்கச்சக்கமாக என் பாதத்தில் வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே திரும்ப கொடுத்து விட்றேன்னா இந்த சதுசேயர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? போயிருப்பாங்க. ஆனால் பாருங்க, இவங்க போகலை. இப்போ நம்ம யாரை ஃபாலோ பண்றோங்கிறது தான் முக்கியம். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி போறோமா அல்லது இவர்களுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி போகிறோமாங்கிறதா நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. பெரும்பான்மையான கூட்டத்தார் பரவாயில்லைங்க, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு போறாங்க. அவங்க போட்டும். ஆனால் ஒரு சின்ன கூட்டம் எல்லா காலத்திலையுமே இல்லை, தேவன் ஒரே இரத்தத்தினாலே பூமியில் இருக்கிற மனுக்குலத்தை தோன்ற பண்ணினார் என்று சொல்ல வேண்டும். இதுல உறுதியா இருக்கணும். இதுல என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். உறுதியா இருந்தா பிரச்சனை வரதான் செய்யும். உறுதியா இருந்தா என்ன செய்யும்? அப்போ சினம் கொண்டார்கள். உடனே அவங்க பிடிச்சாங்க. சாயங்காலமா இருந்தபடினால மறுநாள் வரைக்கும் காவல் வச்சாங்க. பாருங்க, இவங்களுக்காக அங்க யாரும் மிரட்டுறது கூட ஆள் இல்லை. இன்னைக்கெல்லாம் யாராவது கை வச்சிருந்தானா உடனே 4 பேர் அடியாட்களை அனுப்பி என்ன பண்ணியிருப்பாங்க? அதுக்கு என்ன பேர்? இப்போ இந்த குண்டாஸ்லாம் வச்சுக்கிறாங்களே, இந்த நடிகர்கள்லாம் வச்சிருக்கிற மாதிரி ஊழியக்காரங்க வச்சிருக்காங்களே, அதுக்கு பேர் ஏதோ சொல்றாங்களே, பவுன்சர்ஸ். பவுன்சர்ஸ். பேதுருக்கு யோவான் யாரும் இல்லை, பவுன்சர்ஸ். என்ன பண்றது? நமக்கு முன்னால் இருக்கிற ஆட்கள்லாம் இப்படி தான் இருக்கிறாங்க, இப்படி தான் இருக்கிறாங்க. பவுன்சர் இல்லாதனால அவன் பிடிச்சான், ஜெயில வச்சான், இவனும் போய் உட்கார்ந்துட்டாங்க 2 பேரும். ஐயா, ஏதாவது சொல்லணும்ல, சொல்லணுமா வேண்டாமா? தன்னுடைய தரப்பு நியாயத்தை ஏதாவது இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு செய்தி தலைப்புக்கு பேர் என்னது? அப்போஸ்தலர்களின் சமர்ப்பணம். பரிசுத்த ஆவியானவர் ஜெப நேரத்தில் நீ தேவாலயத்துக்கு போனாலும் போவான், சூழலை பார்த்து பிரசங்கம் பண்ணினாலும் பிரசங்கம் பண்ணுவான். எல்லாரும் சேர்ந்து ஜெயில போறானா? ஓகே. தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுக்கென்று சமர்ப்பித்திருந்தார்கள். எதிர்கேள்வி கேட்கவே இல்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில பகுதிகளை நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம், சில பகுதிகளில் நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனா சில இடங்கள் வரும்போது முரண்டு பிடிக்க தானே செய்யறோம். பிடிக்கிறோமா இல்லையா? ஆனா இங்க அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? என்னை படைக்கிறேன்னு பாடுனாங்களோ இல்லையோ, படைச்சிருந்தாங்க. அதனால ஒரு வார்த்தை கூட ஏன்பா எங்களை பிடிக்கிறீங்க, நாங்கள் என்னப்பா பண்ணோம், ஒரு வார்த்தை சொல்லலை. இன்னைக்கா இருந்தா நம்ம கொடி பிடிப்போம்னு சொல்லியிருக்கலாம், உண்ணாவிரதம் ஒரு கூட்டத்தாரை ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம், சட்ட ரீதியான தீர்வுகளை நோக்கி ஒரு கூட்டத்தாரை நம்ம எழுப்பி விட்டுருக்கலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, வேதாகமத்தின் அடிப்படையில் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே நாம் நம்மை சமர்ப்பிப்பதே கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவமாகும். இன்னைக்கு பலவிதமான கொள்கைகள் இருக்குது.
பலவிதமான கிறிஸ்தவ இயக்கங்கள் புதிதாக முளைத்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? சர்ச் நடத்த முடியல, அடிக்கிறாங்க, பாஸ்டர் அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் நடக்குது. இந்தியாவில் 8 லட்சம் இந்து ஆலயங்கள் இருக்கிறதா? எத்தனை லட்சம்? 8 லட்சம். 1.25 லட்சம் பள்ளிவாசல் இருக்குதான். 37,000 தேவாலயங்கள் இருக்குதான். கவுண்டிங் பார்த்தேன், இது அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி. எத்தனை? 8 லட்சம், 2 லட்சம், இது எவ்வளவு? 37,000. இப்ப தாக்குதல் எதுக்கு வருது? ஏன் இந்த வருஷத்துல மட்டும் 1500 இடங்களில தேவனுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாய் ஜனங்க பரிசுத்தவான்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 700 இடத்துல மிக மோசமான விதத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளாக பிலோடி மொழி பேசுகிற மக்களுக்கு மத்தியிலே நடத்தப்பட்டு வந்த ஒரு தேவனுடைய சபை இந்து ஆலயமாக மாற்றப்பட்டது. எத்தனை வருஷம் நடந்துட்டு இருந்தது? 30 வருஷம். அந்த செய்தி எனக்கு தெரியும். பிலோடி மொழி பேசுகிற மக்களுக்கு மத்தியில் நடந்த சபைங்கிறது நேற்று தான் தெரியும் எனக்கு. ஏன் இதுக்கு மத்தியில் நம்ம என்னையா பண்றது அப்படின்னு கேட்டா வசனம் என்ன சொல்லுது? அமைதியா இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டம், இது கொஞ்சம் கஷ்டம். ஆனா பாருங்க, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த வசனம் இருக்குது. 4ஆம் வசனத்தை பாருங்க, என்ன எழுதி இருக்குது? வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்களுடைய தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அப்போ இங்க நடந்த கோபம், சண்டை, அரஸ்ட் பண்ண காரியங்கள் இது எதுவும் மனம் திரும்பின மனிதர்களை மாற்றவே இல்லை. கவனிக்க வேண்டிய விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு கூட வரல இல்லையா? பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்தவர்கள் பிரசங்கிமார் காவலில் வைக்கப்பட்டவுடனே கலங்கி போகவும் இல்லை, இடறி போகவும் இல்லை, விசுவாசத்திலேயே நிலைத்திருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருந்தா என்ன இருக்கும்? இன்னைக்கு இருந்தா என்ன இருக்கும்? யோசிக்கணும். அப்படின்னா அவர்கள் பிரசங்கிகளை பார்க்கவில்லை. எதை பார்த்தாங்க? தேவனை பார்த்தாங்க, வசனத்தை பார்த்தாங்க. அவர்கள் கொண்டிருந்த அந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு விளங்க பண்ணின போது அவங்களால என்ன செய்ய முடியல? அதுக்கு மாறுத்திறமை சொல்ல முடியல. அப்போ பிரசங்கிகளுக்கு என்ன நடக்கிறது என்பதை கவனிக்காத ஒரு கூட்டம் தான் முதல்ல எழும்புச்சுங்க. ஆனா இன்னைக்கு எதை வச்சுதான் வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க? அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒருவேளை இந்த இடத்துல பிரசங்கிகளுக்கு நடந்ததை பார்த்திருந்தா இவங்களை என்ன போயிருக்கணும்? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்தார்கள், இவர்களை அவங்க காவலில் வைத்த உடனே அவங்க என்ன போயிட்டாங்கன்னு இருக்கணும்? செதறி போயிட்டாங்கன்னு இருந்திருக்கணும். செதறி போகல. அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எப்படி அந்த சப்பானியை எழுப்பும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதோ, அந்த சப்பானியோடு நடந்து தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போன உடனே அங்க தேவனுடைய பிரசன்னத்தினால எல்லாரும் இழுக்கப்பட்டார்களோ, ஆயிரக்கணக்கான பேர் கூடி வந்தாங்க இல்லையா? அப்போ எப்படி தேவனுடைய மகத்துவம் வெளிப்பட்டதோ அதே மாதிரி இவர்களை காவலில் வைப்பதற்காக பிடித்த போதும் வெளிப்பட்டது. அங்க தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம் எந்த விதத்திலும் கலையவே இல்லை. அந்த அடிப்படை, அந்த அளவுக்கு இந்த அப்போஸ்தலருடைய சமர்ப்பணம் இருந்தது. நான் சொன்னேன் போன வாரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது, அந்த சூழலை பார்க்கிறான். சூழலை பார்த்துட்டு பேதுரு, ஓ இது சரியான நேரம் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறான்? பிரசங்கிக்கிறான். அப்பொழுது எப்படி தேவனுடைய பிரசன்னம் ஒன்றும் மாற்றம் வரலையோ அதே மாதிரி இந்த அவங்க அரெஸ்ட் பண்ண நேரத்திலையும் என்ன வரல? ஒரு மாற்றம் வரல. அது ஒரு நிகழ்வாவே அங்க இருக்கிற 5000 பேருக்கு தெரியல. நீ யோசிச்சு பாருங்களேன்.
தேவனுடைய சபைக்குள்ள ஒருவேளை ஊழியன் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஒரு நீண்ட கால விசுவாசியாக இருந்தா கூட வந்தா கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா எல்லாரும் அப்படி நம்ம சொல்ல முடியாது. சீன தேசத்தின் திருச்சபைகள் விதிவிலக்கு. உலகத்திலேயே நம்ம வேதாகமத்திற்கு ஒத்த விசுவாச வாழ்க்கை வாழுகிற பரிசுத்தவான்களை நம்ம எங்க பார்க்கலாம்னா, எங்க பார்க்கலாம்? 28 ஆண்டுகளாக தான் நடத்தி கொண்டிருந்த தன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாக 28 வருஷமா சிறைச்சாலையில் அடைக்கப்படுறார். 28 வருஷத்துக்கு பிறகு அவர் விடுதலை ஆக்கப்படுகிறார். வெறும் கையோட வருகிறார். ஊழி என்ன ஆச்சோ, ஜனங்கள் என்ன ஆனார்களோ, அடுத்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பயங்கரமான கேள்விக்குறி. ஆனா அந்த பரிசுத்தவான் வரும்போது அந்த திருச்சபை அவர் இருந்ததை காட்டிலும் பல மடங்கு பெருகி இருந்தது. பல மடங்கு பெருகி இருந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அங்க இருந்த ஜனங்கள் ஆவியில வைராக்கியம் கொண்டவர்களாக ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா இருந்தாங்க. ஊழியன் சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனா சபை ஃபங்க்ஷனிங் அது பாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. அதனுடைய செயல்பாடுகளில தொய்வே வரல. அதனால தான் சீன தேசத்தினுடைய திருச்சபைகள் உபத்திரவங்களை சந்தித்தாலும் அதற்கு மத்தியிலையும் பலியை பெறுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்திய தேசத்தினுடைய திருச்சபைகள் அவர்களை காட்டிலும் குறைவான உபத்திரவத்தை சந்தித்தாலும் நாம் அப்படியே முடங்கி விடுகிறோம். இந்த வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவங்களுக்குள்ள அங்க காணப்பட்ட சமர்ப்பணம் என்னன்னா, ஒன்றும் செய்யல. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவங்களுக்கு எத்தனை வருஷத்துல விடுவாங்கலாம் தெரியாது. அவரை 28 வருஷம் ஆனோன்னா விட்டுட்டாங்க. அவர் பேட்டியில சொல்றாரு, ஐயா 28 வருஷம் வந்த பிறகு முடிஞ்ச பிறகு வந்தீங்களே என்ன இருந்தது? அது ஒரு அளவிட முடியாத சந்தோஷம். யோசிச்சு பாருங்க. அப்போ அவர்களுடைய விசுவாசம் எதன் மேல கட்டப்பட்டிருந்தது? இந்த ஆதி திருச்சபை எதன் மேல விசுவாசத்தை பதிய வைத்திருந்தது? இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்கிறது? இந்த பேதுரு தான் பின் நாட்களில் நிருபங்களை எழுதும் போது இப்படி எழுதுகிறான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அப்போ பேதுருடைய அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கு? என்ன புரிதல் அவனுக்குள்ள? சரி, இதாவது பரவாயில்ல, கொஞ்சம் முதிர் வயதாக இருக்கும், கொஞ்சம் அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கும்னு சொல்லியிருக்கலாம். அப்போ முதல் அட்டம்ப்ட்லேயே அவருக்கு எப்படி தான் இருந்திருக்கிறான்? நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது அதை பொறுமையோட சகித்தால் அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரி. அப்ப நான் நினைக்கிறேன், இந்த பேதுருவுக்குள்ள ஒன்று தோணி இருக்கும், ஐயோ அவர் அடிக்கப்படும் போது, அவர் என்னுடைய பாவங்களுக்காக பாடுகளை படுகிற போது நான் மறுதளிக்கிறவனா இருந்துட்டேன். நான் இனி அப்படி இருக்கக்கூடாது. நான் இப்ப ஆண்டவரை நேசிக்கிறேன். ஒருவேளை நான் அப்படி நினைக்கிறேன், அவன் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டுமோ அதெல்லாம் அவன் தவறவிட்டு இருந்தான் அவனுடைய குறைவினால. இப்ப பரிசுத்தாவினால பலப்படுத்தப்பட்ட பேதுரு எல்லாத்தையும் பொறுமையோட சகிச்சுட்டான். எல்லாத்தையும் என்ன செஞ்சான்? பொறுமையோட சொல்றான், இதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எதற்காக? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பாரபட்சம் இன்றி பிரசங்கிக்கும் போது எனக்கு பாடுகள் வந்தால் அதுவே என் அழைப்பு. அதுவே என் அழைப்பு. அடுத்ததில் பாருங்க, அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடுத்தும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை. இதுதானே அவருடைய லைஃப்.
அப்ப எதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தானோ அதைத்தான் பின்னாட்களிலே நிருபமாக என்ன செஞ்சிருக்கிறான், எழுதி கொடுத்திருக்கிறான். அப்ப இதுதான் பரிசுத்தவான்கள் நமக்கு காட்டி தருகிற பாடம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யலாம் சொல்லுங்க. அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12, 13, 14. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், ஆமா, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். ஆமா, சதுசேயர்களால, சேனை தலைவனான ஆசாரியனால தூஷிக்கப்படுகிறார். இவர்களாலே மகிமைப்படுத்தப்படுகிறார். அப்ப எவ்வளவு பிராக்டிக்கலா ஏதோ அவங்க போதிச்சாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கையில இருந்தது. அவருடைய போதனைகளுக்கும் அவருடைய நடக்கைக்கும் என்ன இல்லை, முரண்பாடே இல்லை. காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பிப்பாராக. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷம் அறிவிக்க போகிற இடத்துல நம்ம ஆட்களை அடிச்சிருவாங்க. அவங்க கூட பாவம் வாங்கிக்குவாங்க, ஒன்றும் யாரும் மறுப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க, யாரும் திருப்பி அடிக்கிறானால. ஆனால் அந்த வீடியோவில் பார்க்குற நம்ம ஆட்கள் வாட்ஸ்அப்பில் வாந்தி எடுத்துடுறாங்க. அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும். கடைசியில் வேறு வழி இல்லாமல் அதை கோர்ட்டுக்கு கேஸுக்குன்னு இவன் வாட்ஸ்அப்பில் வாந்தி எடுத்தவெல்லாம் விட்டுட்டான். இப்போ அலைஞ்சிட்டு இருக்கிறது யார்? அப்போ அப்போஸ்தலர்களின் சமர்ப்பணம் என்பது தங்களுடைய வாழ்விலே சாதகமாக அல்லது ஒரு சந்தோஷமாக அப்படி காணப்படும் போது மாத்திரம் இல்லை, எல்லா தருணத்திலையுமே அவங்க இப்படிதான் இருந்தாங்க. பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற இவருடைய வாழ்க்கையில எந்த இடத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு தங்களுக்கு உபத்திரவங்கள் வரும்போது கூட பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படும்படியாகத்தான் இவருடைய செயல்கள் என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் அப்போஸ்தலர்களின் சமர்ப்பணம். ஒன்றும் பேசல. அப்போ ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப இவங்க பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இவர்களை எவ்வளவு ஆழமாக சத்தியத்தின் வெளிச்சத்திலே நடத்தி இருக்கிறார் பாருங்கள். சரி, பேதுரு மட்டும்தான் அப்படியா? ஏற்கனவே சும்மாவே அடிக்கிற ஒரு ஆள் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம், அவர் என்ன பண்றாருன்னு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். தீமோத்தேயுக்கு அவர் புத்தி சொல்லி எழுதுறார். நீயும் என் போதகத்தையும் என் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா, இக்கோனியா, லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் என்று கர்த்தர் என்னை நீங்களாக்கிவிட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படின்னா என்ன? பேதுருக்கு ஒரு தியாலஜி, பவுலுக்கு ஒரு தியாலஜியா? இவர் என்னதான் சொல்றாரு? எத்தனையோ துன்பங்களை நான் சகிச்சிருக்கிறேன், ஆனா எல்லாத்துல இருந்தே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, நீங்களாக்கி இருக்கிறார். யாரெல்லாம் தெய்வ பக்தியா நடக்க மனதா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என்ன வரும்? அப்ப இதுதான் தீமோத்தேயுக்கு கடத்தப்பட்டது. தீமோத்தேயுவிடத்திலிருந்து நமக்கு கடத்தப்பட்ட செய்திகள் இவைகள் தான். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்? கிறிஸ்தவத்தில் இருக்கிறவங்க, கிறிஸ்துவை உண்மையாக நாம் பின்பற்றுகிறோம் என்றால் இன்றைய காலகட்டத்தின் அரசியல் தலையீடுகளில் நாம் இல்லாமல் இருப்பது நல்லது. சபைக்குள்ள இருக்கிற ஆட்கள், ஆமா, சபைக்கு பாதுகாப்பு என்பதற்காக உங்களை அரசியல் கட்சியில நான் சேர்த்து விடாதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்கள், இல்லையா? இப்ப அதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சபைக்குள்ள இருக்கிற ஆட்களை
ஏதாவது ஒரு கட்சியில் வச்சுட்டாங்கன்னா சபைக்கு பாதுகாப்பு. நான் ஒன்று சொல்லட்டுமா, அதுதான் கரையான். அந்த வேலையை என்னைக்கு செய்கிறோமோ அது அரிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு பிறகு அது என்ன செய்யாது, ஒரு நாளும் தேராது. கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற நல்ல வழிகள் இருக்கிறது. The ultimate Christian answer to persecution. ஐயா, வேதத்தின்படியான துன்புறுத்தலுக்கு சரியான பதில் சப்மிஷன் மட்டும்தான், சமர்ப்பணம் மட்டும்தான். ஒருவேளை அதில் நமக்கு அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளலை, அதை நம்ம எப்படி சகிப்போம், அதெல்லாம் பிறகு. ஆனால் வேதத்தின்படி எதுதான் சரியானது? சமர்ப்பணம் மட்டும்தான். ஏன்னா அதுதான் நம்முடைய அழைப்பு. அதில் இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. அவரும் அநீதி உள்ளவராக, அவர் நீதியாக தான் நடந்தார், ஆனால் அநீதியாக தான் நடத்தப்பட்டார். அதை குறித்து அவர் என்ன செய்யவே இல்லை, எந்த வாதாடமும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பின்பற்றுறோம்னா, அவர் தான் எனக்கு மாதிரி என்றால், அவரால் தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், அவர் தான் என்னுடைய இரட்சகர், அவர் தான் என்னுடைய மீட்பர், அவர் தான் என்னுடைய ராஜா என்றால், இப்போ நான் யாரை ஃபாலோ பண்ணணும்? உங்களுக்கு தெரிந்த யாராவது கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னா, அரசியல் தலையிடுகிறவர்களாக இருந்தால் அவங்க தலை தப்பும்படிக்கு இந்த வார்த்தையை தயவு செய்து சொல்லிடுங்க. பிரசங்கத்தெல்லாம் கேட்க சொல்லாதீங்க, கேட்க மாட்டாங்க, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இல்லை. 4 வார்த்தை நறுக்குன்னு சொல்லிடுங்க. சபையை உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பதற்காக நீ அரசியலில் இருக்காதே. ரொம்ப முக்கியங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, எனக்கு இந்த பெர்சிக்யூட்டட் கிறிஸ்டியன்ஸ்க்கு மேலே ரொம்ப பாரம். நான் அப்போ நினைப்பேன், அடுத்தது கவனமாக இருப்பேன், என்ன பண்ண போகிறான், அதனால நான் அந்த கட்சியில் இருக்கிறேன். உண்மையை பிடிச்சி கேட்டா, 2 அடி கொடுத்து கேட்டா பதவி கிடைக்கும்ங்கிறக்கா போய் உட்கார்ந்துருக்கிறான். அதுக்கு பேர் என்னது? கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இவங்களுக்கு என்ன தைரியம் தெரியுமா? ஒன்று, இதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, தேவனுடைய சபை ஜெபத்திலே ஊக்கமாய் தரித்திருந்தது. ஸ்பர்ஜன் இடத்துல அவர்கிட்ட கேட்டாங்க, ஐயா அவங்களுடைய ஊழியத்தினுடைய ரகசியம் என்ன? ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் பிரசங்கத்தினுடைய காரியங்களில் ஒரு தலை சிறந்த மனிதனாக இருந்ததுனால எப்படி உங்களால் இப்படி ஊழியம் செய்ய முடியுது? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், என்னுடைய சபை மக்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள். My people pray for me. அவ்வளோதான் ஆன்சர். அப்படின்னா அந்த ஜெபம் எப்படி இருந்திருக்கும்? அந்த ஜெபத்தின் விளைவாய் தங்கள் வாழ்க்கையில் அவர்கள் எப்படியெல்லாம் அனுபவித்திருப்பார்கள். அருமையான தேவனுடைய சபையின் மக்களே, 2 பக்கத்திலே நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. ஒன்று, பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க. இன்னொன்று, அந்த நேரத்தில் சபை என்ன பண்ணுச்சு. இன்றைய திருச்சபை என்ன செய்கிறது? இன்னைக்கு திருச்சபை என்ன செய்யுது? கூடி பிடிக்கிறதுக்கு வருது, உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு வருது. நல்ல கவனிங்க, நம்முடைய தேசத்தில் நமக்கு சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். சட்ட ரீதியான உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். 25, 26 இப்போ இதை மாற்றிட்டாங்க. இப்போ சட்டம் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்? சட்டத்தின்படி எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம போராடுறோம். இப்போ சட்டத்தை மாற்றிட்டாங்க. அதான் நம்ம ஊரில் ராத்திரியாக மாற்றுறாங்க இல்லையா? மாற்றிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. சட்டத்தில் இடமில்லை, ஆகவே நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க மாட்டோம்னு சொல்லுவீங்களா? சட்டத்தை வச்சு இல்லை நம்ம சுவிசேஷத்தை சொல்றது. சுவிசேஷம் என்னிடத்திலே அறிவிக்கப்பட வேண்டும் என்று கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் போறேன் தவிர சட்டத்தில் எனக்கு இடம் கொடுத்துருக்கிறது இல்லை. இடம் கொடுக்கலனாலும் நம்ம அறிவிப்போம். வடகொரியாவில் எப்படி அறிவிக்கிறாங்க? சட்டத்தில் இடம் இருக்கிறதுனாலயா? பாகிஸ்தானில் எப்படி அறிவிக்கிறாங்க? ஆப்கானிஸ்தானில் எப்படி அறிவிக்கிறாங்க? சோமாலியாவில் எப்படி அறிவிக்கிறாங்க? ஏமன் நாட்டில் எப்படி அறிவிக்கிறாங்க? பர்மாவில் எப்படி அறிவிக்கிறாங்க? அப்போ நம்ம ஊரில் சில நேரத்தில் கீழே அப்படி போட்டிருக்கோம், இது இந்த சட்டத்தின் அடிப்படையில் பிரசுரிக்கப்படுகிறது.
அது என்னன்னா அவ்வளோ சேஃபா இருக்கிறாங்களாம். சட்டம் இல்லைன்னா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்த சட்டம் நமக்கு தாங்க, ஆன் த வே. எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், எந்த அர்த்த ராத்திரியில் வேணாலும் வரலாம். அதுக்கு பிறகு என்ன பண்றது? அப்போ நான் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு காரணம், அவர் என்ன ரட்சித்திருக்கிறார், அவர் என்ன ரட்சித்திருக்கிறார், பாவத்திலிருந்து என்ன மீட்டெடுத்திருக்கிறார். எனக்கு அதை செஞ்சிருக்கிறதுனால நான் அவரை கர்த்தரை ஆராதிக்கிறேன். நீ ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னாலும் நான் ஆராதிப்பேன். இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது என்பதை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால நான் கர்த்தரை ஆராதிப்பேன். எனக்கு விளைவுகளை குறித்து பயம் இல்லை. அங்க சட்டம் எனக்கு பாதுகாப்பா இருக்குங்கிறது இல்லை. ஐயா, இன்னைக்கு சட்டம் எனக்கு பாதுகாப்பு நம்ம பேசுறோமே, 1947 பிறகு. அதுக்கு முன்னால எந்த சட்டம் எந்த பாதுகாப்பா இருந்துச்சு? வில்லியம் கேரி வந்த போது எந்த சட்டம் பாதுகாப்பா இருந்தது? கால்டுவெல் வந்த போது எந்த சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது? நம்ம ஊர்ல வந்த வாட்சன் பிரஃப், அவர் வந்த போது எந்த சட்டம் அவருக்கு துணையாக இருந்தது? அவங்களுக்கெல்லாம் துணையா இருந்தது எல்லாமே அவர் சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். இன்னைக்கு 13 மாநிலங்கள்ல எதிரான சட்டங்கள் இருக்குதே, அங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறார்கள்? அங்க இருக்கிறவருடைய ஊழியங்கள் எப்படி நடந்தேறுகிறது? அப்ப நம்ம ஊர்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு சட்டமும் தெரியறது இல்லை, பைபிளும் தெரியறது இல்லை. சதுசேயர்கள் மாதிரி பணத்தை வச்சு மேல உட்கார்ந்துக்கிறான், சில்வர் ஸ்பூன்ல சாப்பிடணும்னு நினைக்கிறான், தங்க தட்டுல சாப்பிடணும்னு நினைக்கிறான். இதுதான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஒரு கூட்டம் ஏமாந்துட்டு இருக்குது. இல்ல இல்ல, இது இல்ல, கிறிஸ்தவம் வேற. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்லயே நம்ம நாட்டிலேயே நிறைய இடங்கள்ல என்ன இருக்குது, எதிர் சட்டங்கள் இருக்குது. அங்க எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, அங்க எப்படி சுவிசேஷம் சொல்றாங்க? அப்போ நம்ம டிராக்ஸ்ல சட்டத்தை போட்டு சட்டத்தை வைத்துக் கொண்டு நான் வாதாடிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்றைக்கு இந்த சட்டம் சரியான விதத்திலே ஜனங்களுக்கு நீதியை கொடுத்திருக்கிறது, ஒரு நாள் இல்லை, 1500 கேஸ் ஒவ்வொரு வருஷத்திலையும் ஃபைல் ஆகுது. 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகுது தீர்வு கிடைக்கிறது. தீர்வு கிடைக்கிறதுல 98% அந்த கேஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்று விடப்படுகிறது. 5 வருடம் அலைஞ்சாங்களே, அதுக்கு யார் பொறுப்பு? அது நீதியா? என்றைக்காவது அரசாங்கம் 5 வருஷம் எப்போ உங்களை நாங்கள் வீணா அலக்கழிச்சிட்டோம், இந்த உனக்கு நஷ்ட ஈடுன்னு கொடுத்துருக்காங்களா? பிறகு சட்டத்தை குறித்து பேசுறீங்க. நல்ல கவனிங்க, எந்த அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம், பறைசாற்றுகிறோம் என்பது மிகவும் முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். சீனாவில் உபத்திரம் வந்த போது அவங்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அறைவல் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? யாரெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தை பின்பற்ற விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்கள், உங்களுக்கான ஆலயத்தை நாங்களே கொடுக்கிறோம் என்று பதிவு பண்ணி ஆலயத்தை கொடுத்தாங்க. ஆலயத்தை மட்டும் கொடுக்கல, ஆலயத்துக்குள்ள ஊழியம் செய்யறதுக்கு ஊழியக்காரங்களையும் கொடுத்தாங்க. ஊழியக்காரங்களை மட்டும் கொடுக்கல, அந்த ஊழியக்காரன் என்ன பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி பிரசங்கத்தையும் அரசாங்கமே கொடுத்துச்சு. இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிற அந்த சீனர்கள் அந்த சபை கட்டிடத்துக்குள்ள ஆராதிக்கிறாங்க. அந்த சபை கட்டிடத்துக்குள்ள ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வர்றாங்க. ஆனா உள்ள இருக்கிற ஆள் யாருன்னா அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட நபர். அப்ப அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட நபர் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சரியான விதத்தில் பிரசங்கம் பண்ணுவாரு? அந்த சபை பெருக்கம் வரவே இல்லை. அந்த சபை என்ன செய்யவே இல்லை, அது பெருகல. எந்த சபை தேவன் எனக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நான் செயல்படுகிறேன் என்று சொல்கிறதோ அந்த சபையே வளர்ந்து பெருகுகிறது. மறந்துட வேண்டாம், இது உண்மை. இன்றைக்கு நம்ம சட்டத்துக்குள்ள அடைக்கலம் போகுவதற்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சட்டத்துக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்லாம் இல்லை. திருடுனா பயப்படணும், கொலை செஞ்சா பயப்படணும். ஏன்னா அதுவும் பேதுரு தெளிவாக எழுதி கொடுத்துருக்காரு இல்லையா? அதே வாசிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆட்கள்
ஏன் பயப்படுறாங்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்குது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, ஆமா, இப்படியெல்லாம் நடந்துட்டு இயேசு பாதுகாப்பார்னு சொல்லக்கூடாது. சில நேரத்தில் சவால் விடக்கூடிய விதத்தில் ஊழியங்கள் நிறைய பெருகும் பாருங்க. வட இந்தியாவில் அப்படி ஒரு ஊழியம் பெருகிச்சு. அப்போ எப்போவுமே நான் அதை கொஞ்சம் கூர்மையாக கவனிப்பேன். ஏன்னா என்ன ஆண்டவரே, என்னையும் ஊழியத்துக்கு தான் அழைச்சிருக்கிறீங்க, நான் சுவிசேஷம் சொன்னால் ஒரு ஆள் கூட சர்ச்சைக்கு வர மாட்டேங்குது, ஞானஸ்தானம் எடுத்துக்க ஆட்களையே சர்ச்சைக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேடி தான் போக வேண்டியிருக்குது. இங்கே என்னன்னா கூட்டம் என்ன பண்ணிது, அலமோதுது ஆண்டவரே. ஏன்னா டென்ட் பெருசாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சண்டையும் அந்த டென்ட் பெருசாகிட்டே போகும். எல்லாம் ஆட்டம் பாட்டம். பார்த்தா போன வாரத்தில் சீல் வச்சுட்டாங்க. இப்படிலாம் சீல் வச்சிடக்கூடாது தான் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முந்திரி ஏற்கனவே ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு ஆளை பிடிச்சி வச்சு, எப்பா எலெக்ஷனுக்கு நான் கொஞ்சம் பணம் கொடுத்துறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி சதுசேயர்களை விட பெரிய கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க. சிரிக்கிறீங்க, இதான் உண்மை, இதான் உண்மை. ஒரு நாள் நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கணும், மறந்துட வேண்டாம். நம்மளை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த நியாயாசனத்துக்கு முன்னால் நிற்கும்போது நாம் எப்படிப்பட்ட வேலை செய்தோம் என்று அவருடைய அக்கினி நம்மை பரிசோதிக்கும். இன்னைக்கு என்ன வேணாலும் வேஷம் போடலாங்க, இன்னைக்கு என்ன வேணாலும் வேஷம் போடலாம். உங்ககிட்ட ஏதோ நான் பேசணுங்கிறக்காக நான் பேசலை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. தங்களுடைய ஸ்தானங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் அதிகாரங்களை தங்களோடு கூட வைத்துக்கொண்டு ஒரு ராஜாங்கம் மாதிரி நடத்திட்டு இருக்கிறாங்க. அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. ஏன்னா அதை ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதிக்குள்ள என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டா, 5ஆம் வசனத்தில் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா நான் ஜஸ்ட் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்தது 8ஆம் வசனத்தில் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிற, அடுத்த வரியில துர்புத்தி உள்ள, அடுத்தது விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாத. இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது, இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது. அவங்களை குறித்து 13ஆம் வசனத்தில் இருக்குது, பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். ஐயா, இந்த போதிக்கப்படுகிற இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு மாற்றான விதத்தில் இந்த பைபிளை தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக வைத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னா, நல்ல சுபாவ மாற்றங்கள் இருக்காது, நீதியான கிரியைகள் இருக்காது. அதுதான் அங்க அந்த பட்டியல் போட்டு கொடுத்துருக்காங்க. மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, அகந்தைக்காரர்களாக இருப்பாங்க, தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருப்பாங்க. அப்போ வேத வசனத்துக்கு முரண்பட்ட விதத்தில் சத்தியத்தை அறிந்து உணராத, சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிற துர்புத்தியுள்ள மனிதர்கள், அது ஒரு கேட்டகரி. அதுவும் பேர் கிறிஸ்தவன் தான். இன்னொரு பக்கத்தில் பவுல், தீமோத்தேயு அப்படி பரிசுத்தவான்களோடு இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் என்ன? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த வசனத்தின்படி நீதியை உடைய மனிதர்களாக மாற்றுகிற ஒரு கர்த்தருடைய ஒரு சுவிசேஷம். நல்ல ஒரு சுபாவ மாற்றம். என்ன சுபாவ மாற்றம்? 17ஆம் வசனத்தில் இருக்குது, கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு ஆரோக்கியமான விதத்தில் வேத வசனங்களை போதிக்கும் போது அது
ஒரு மனிதனுக்குள்ளே சுபாவ மாற்றங்களை கொண்டு வருகிறது. அப்ப நல்ல கவனிங்க, ஒரே பைபிள், 2 விதமான ஊழியர்கள், ஒருவர் போதிக்கிறதுனாலே சுபாவ கேடுள்ள மனிதர்கள், ஒருவர் போதிக்கிறதுனாலே சுபாவ மாற்றம் அடைந்த மனிதர்கள். நம்ம யாரை ஃபாலோ பண்ணணும்? இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்தை தியானிக்கும் போது, இது என் வாழ்க்கையில சுபாவத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும், இது என்னை கடிந்து கொள்ளணும், அது எனக்கு நீதியை படிப்பிக்கணும், நீ செய்யற தப்புன்னு சொல்லணும். அந்த அடிப்படையில் எனக்குள்ள நல்ல சுபாவ மாற்றங்கள் உண்டாகணும். இப்ப நம்ம கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் என்ன? நம்ம நாட்டில் போய் கொடி பிடிக்கிறதுக்காவா? இல்ல. கொடி பிடிச்சிட்டு இருந்தா என்னதான் தூக்கி கொண்டு இங்க வச்சிருக்கிறாரு ஆண்டவர். அதுக்கு இல்ல, இங்க நம்மள இந்த வேத வசனம் என் வாழ்வில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும். இந்த வாசிக்கிற வேத வசனம் அப்படி மாற்றங்கள் வந்தாதான் நம்முடைய போதனையும் நம்முடைய நடக்கையும் நம்முடைய விசுவாசமும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் பேதுருவுக்குள்ள இருந்துச்சு, அதுதான் யோவானுக்குள்ள இருந்துச்சு, அதுதான் பவுலுக்குள்ள இருந்தது, அதுதான் தீமோத்தேயுக்குள்ள எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைக்கு நம்மகிட்டையும் ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த வேத வசனம் என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மாற்றம். அப்ப என்னுடைய போதகமும் என்னுடைய நடக்கையும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில சமர்ப்பணம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நம்ம காணிக்க பணம் இருக்கு, ஒவ்வொரு வாரத்திலையும் எவ்வளோ காணிக்க வருது, அதை என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற கணக்கு வழக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? எழுதி வச்சுருக்கோம். இதில் திருடுறதுக்கு ஒன்றும் இல்லை. யாராவது கணக்கு வந்து பார்த்தாங்கன்னா மிச்சம் மீதி கொடுத்துட்டு போனாங்கன்னா அப்புறம் கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன இருக்காது? என்னையா இப்படிலாம் பெண்டிங்லேயே வச்சுருக்கிறியா, இவ்வளோலாம் கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு அவர் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அங்கங்கே வாங்கினதை கொடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். அதுக்கு தான் இங்கே வாய்ப்பு இருக்குது. அப்போ நாம வாசிக்கிற வேத வசனம் என் வாழ்வை மாற்றாவிட்டால் அது ரொம்ப ஆபத்து. நீங்க தினமும் பைபிள் படிக்கிறீங்களா? தினமும் ஜெபம் பண்றீங்களா? உங்க வாழ்க்கை மாறி இருக்குதா? மாறி இருக்குதா? எனக்கு பார்த்தா தெரியல. நீங்க சொல்றீங்க மாறி இருக்கிறோன்னு, எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் சர்ச்சுக்குள்ளே எப்போ எந்த வருஷத்தில் வரும்போது எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, கொஞ்சம் வெயிட்டு கூடி இருக்குது. இதை தவிர வேற எந்த மாற்றங்களும் அந்த மாதிரி இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற நம்முடைய வாழ்விலே எல்லா சூழல்களுக்கும் மத்தியிலையும், அதாவது ஆண்டவர் ஜெபத்துக்கு போ அப்படின்னு சொன்னாலும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அங்கே இருக்கிற சப்பானியை குணமாக்குவதற்காக உன்னை தூண்டினாலும் அங்கேயும் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். சூழல்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவரை வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அங்கே யாராவது அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னா அங்கேயும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும். எல்லா விதத்திலும் நம்மை சமர்ப்பித்து வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. இது ஒரு பக்கம். தேவ சபை என்கிற இடத்துல நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய பொறுப்பு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நீங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தாங்க வேண்டும். ஸ்பர்ஜன் சொன்னது போல பேதுருவும் யோவானும் உறுதியாக ஜெபத்தினாலே தாங்கப்பட்டிருந்தார்கள். என்ன தைரியம் அவங்களுக்கு? ஒன்று ஆண்டவர், இன்னொன்று அவங்க விட்டு போற சபை. ஜெபத்தில் எப்படி இருந்தாங்களா? உறுதியாய் தரித்திருந்தார்கள், ஊக்கமாக ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது அந்த இடம் என்ன செஞ்சுதான்? அசைஞ்சுதான். ஒரு நாட்கள் நம்ம அதை பார்க்க போறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையும் அப்படி நடத்துவாராக.